நம்ம இன்னைக்கு டிஜி கோல்டு இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆப் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த டிஜி கோல்டு ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத வந்துட்டு பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னோட அனுபவம், நான் வந்துட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா பண்ணலையா, அதில் என்னுடைய அனுபவம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நான் விரிவாக சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட்னா, நம்ம டிஜி கோல்டு ஆப் இருக்கு இல்லையா, டிஜி கோல்டு ஆப்பில் இது நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஜி கோல்டு ஆப்பில் நான் எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நார்மல் மெக்கானிக் தான். எங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் வர்ற வருமானத்தில் அங்கே சிக்கனம் பண்ண முடியுமா, இங்கே சிக்கனம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்களுமே மிடில் கிளாஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு டிஜி கோல்டை பற்றி தெரியும் போது அது வந்துட்டு என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு உண்மையான ஆப்பாக இருக்குமா, பொய்யான ஆப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன். இது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் என் கையில் கிடைக்கிற காசு என் கையில் கிடைக்கிறது வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் போட முடியாது. ஏன்னா நான் டவுனுக்கெலாம் போக மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா என் ஹஸ்பண்டுக்கு இந்த இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆன்லைனில் போடுறது. இப்போ வந்துட்டு நேரடியாக ஒரு கடையில் போடுறதுனா கூட ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் இவர் இதுக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் வர்ற அமௌண்ட்டை மட்டும் தான் நான் போட்டுட்ருந்தேன். அப்படியே போட்டு ஒரு 10,000 வரைக்குமே சேர்த்தேன். ஆனால் வந்துட்டு அது ரியலாக ஃபேக்கானு எனக்கு தெரியாமலே நான் சேர்த்துட்டு ஒரு டைம் நான் அங்கே ஜுவல் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையில் போயிட்டு எடுப்போம் அப்படின்னு நான் இவங்களை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா இது ஃபேக்கா ரியலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயிட்டு நான் அந்த ஆப்பை காமிச்சு நான் இப்படி அமௌண்ட் போட்டிருக்கேன், இது உண்மையான ஆப்பா பொய்யான ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது உண்மைதான், நீங்கள் இதுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படின்னா கிராமாவே ஆட் ஆகுது. நம்ம வாங்குகிற அன்னைக்கு எவ்வளோ ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிராமாகவே ஆட் ஆகுது. இதில் அவங்க வேறு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்லாம் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு வேளை இடையில அதை அந்த 365 நாள் அந்த ஸ்கீம், அந்த டிஜி கோல்டு வந்து 65 நாள் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்துட்டு நம்ம இடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடையில போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம சேர்த்த கிராம்ஸ் தான் வாங்க முடியும். அவங்க கொடுக்குற கிராம்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம முடிச்சுட்டு வாங்குறது நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதம், அது 365 நாளுங்கும் போது 1 வருஷம் எடுத்துரும். ஒரு 6 மாதம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதம் கட்டாமல் இருந்துட்டு அடுத்து ஒரு 6 மாதம் கட்டினோன்னா அது வந்து நமக்கு அவ்வளோவா பெனிஃபிட் கிடையாது. இதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் நல்லா கட்டிட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் கட்டாமல் விட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதில் கூட பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 மாதம் நல்லாவே பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நான் எப்படியெல்லாம் அதில் காசு சேர்த்தேன் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கையில் காசு கொடுக்க மாட்டார், என் அக்கௌண்ட்டில் போட்டு நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என் கையில் இருக்கும் இல்லையா அந்த காசு, இவங்களுக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் காசு வச்சுருப்பேன். தெரியாமன்னா இவங்க பர்ஸில் இருந்து அப்பப்போ எடுக்கிற காசு தான். சில்லறையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நான் சேர்த்து வச்சுருப்பேன். அதுலேருந்து எடுத்து சேர்த்து வச்சுருப்பேன். இவங்க என் அக்கௌண்ட்டில் போட்டு விடும்போது நான் வந்து திங்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு திங்ஸ் நான் வாங்கிடுவேன். என் கையில் இருக்கிற காசில் வாங்கிட்டு என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசில் நான் டிஜி கோல்டு அந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். என் அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு 500 ரூபா போட்டு விட்டாங்கன்னா நான் 500 ரூபாவையுமே அங்கே போட்டுருவேன். போட்டுட்டு இவங்க ஏதாவது அந்த திங்ஸ் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பேத்தி ஒரு 10,000 கிட்டவே சேவ் பண்ணேன். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த அமௌண்ட்டை நான் கையில் வச்சு சேவ் பண்ணணும்னா கண்டிப்பாக சேவ் பண்ணவே முடியாது. நான் அப்போ கிராம்ஸ் சேர்க்கும்போது 1 கிராம் நான் 5000 சம்திங் இருந்துச்சு. நான்
அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 2 கிராம் வாங்கினேன், 2 கிராம் காயினாக வாங்கினேன். அது ஃபஸ்ட்டு காயினாக வாங்கினேன். இப்போ வந்துட்டு அது மோதிரத்தோடு சேர்த்து போட்டு செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா அந்த காயினை கூட நான் இப்போ வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் நார்மலி இவங்க வந்துட்டு எப்போவுமே அக்கௌண்ட்டில் ரூபா போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, அந்த காசை செலவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு மேக்ஸிமம் அந்த ரூபா வந்து என்கிட்ட ரிட்டன் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கேட்பாங்க. ஆனால் நான் அந்த காசை வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுப்பேன். ஆனால் இவங்க நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, அவ்வளோ செலவு பண்ணுற, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மீஷோ, ஃப்ளிப்கார்டு, அமேசான் அந்த மாதிரி எப்போ பாரு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொருளை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் நான் எதுனாலுமே ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில எனக்கு தேவைன்னா நானே போட்டுக்கிட்டு இருந்தேன். அது அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அந்த ஆப்பே டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுது அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஆப் தேவைப்படும் போது நான் டவுன்லோட் பண்ணி அதுவுமே நான் உடனேலாம் வாங்க மாட்டேன். அதை கார்ட்டில் சேர்த்துட்டு எனக்கு அந்த பொருள் தேவையா என்னன்னு ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணி, தேவையில்லைன்னா அப்படியே அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா நான் ரொம்ப எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அதை ஆர்டர் போட்டுக்குவேன். அந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டேன். அப்போ வந்துட்டு நான் அந்த ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் செட் பண்ணுறேன்ல, இந்த பொருள் நல்லா இருக்குது, நான் இந்த பொருள் எனக்கு 300 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொருள் நான் நார்மலி அந்த பொருளை நான் ஆர்டர் போட்டேன்னா எனக்கு அது 300 ரூபா செலவாயிருக்கும்ல. ஆனால் நான் அந்த பொருளை வாங்காமல் அதை டிஜிகோல்டில் போட ஆரம்பித்தேன். டிஜிகோல்டில் போட ஆரம்பிக்கவும் எனக்கே தெரிஞ்சிச்சு, எனக்கு கோல்டு சேர்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போவுமே நான் டிஜிகோல்டில் வந்துட்டு அந்த சீட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். டிஜிகோல்டு நான் டெய்லி இது போட்டுட்டு தான் இருக்கேன். நல்ல பெனிஃபிட்லாம் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நான் சீட்டு போடும்போது இந்த 2 இதை தான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு சேர்த்தேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எனக்கு இப்போ ஒரு வருஷமாக மகளிர் தொகை வருது. மகளிர் தொகை வர்றதுனால அந்த மகளிர் தொகையை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகளிர் தொகையை அப்படியே அந்த 16ஆம் தேதி அமௌண்ட் ஏறுதுன்னா அது அப்படியே 1000 ரூபாவை அந்த டிஜிகோல்டில் போட்டுருவேன். அது வந்துட்டு எனக்கு மாதம் ஒரு 1000 ஏறும்போது அதுவே எனக்கு ஒரு வருஷம் வரும்போது அதுவே எனக்கு 1 கிராம் 1/4 கிராம் அந்த மாதிரி கொடுத்துரும். அது போக நான் இப்போ வந்துட்டு பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, ஹனி. நான் வீட்டில் இருந்தே ஹனி பேக் பண்ணி வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஹனி வந்துட்டு அந்த சேல் ஆகுது இல்லையா, எனக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மற்றவங்களை நான் இது பண்ணும்போது, ஏன்னா நான் ஆல்ரெடி என் ஹஸ்பண்டோடைய சேலரியில் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா, நார்மலி அவரோட சேலரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய செலவெல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். சேவ் பண்ண முடியலைன்னா விட்டுருவேன். வேறு என்ன பண்ணுறது, நம்மளோட சேலரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட சேவிங் ஆர்டி அமௌண்ட்டு நான் வந்துட்டு மந்த்லி ஆர்டி போடுறேன். ஆர்டி அமௌண்ட்டு 2000 குறைஞ்சது நான் வந்துட்டு ஒதுக்கிடுவேன். ப்ளஸ்ஸு எனக்கு எவ்வளோ பில் முடிஞ்சாலும் ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சது ஒரு 500ஆவது டிஜிகோல்டில் நான் என்னோட தொழில் லாபத்தில் நான் கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒதுக்கிடுவேன். அது எனக்கு மாதம் அதையும் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரும். அதுபோக என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டேயுமே நான் வந்துட்டு டிஜிகோல்டில் போட்டுட்ருக்கேன். எனக்கு நீங்கள் பல்காக அமௌண்ட் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, மாதம் ஒரு 500 ரூபாவாவது கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசி மாதம் எனக்கு ஒரு 500 ரூபா தான் நான் கேட்டேன். பட் அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதையுமே வந்துட்டு நான் டிஜிகோல்டில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 5 வழியில் வந்துட்டு என்னால் எப்படியெல்லாம் முடியுதோ அந்த மாதிரியெல்லாம் நான் வந்துட்டு டிஜிகோல்டில் சேர்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஜிகோல்டு வந்துட்டு ஃபேக்கான ஆப்பு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்பி போடலாம்.
உங்களாலேயும் முடியும். நீங்களுமே வந்துட்டு ரொம்ப போட முடியாது, அட்லீஸ்ட் இந்த மகளிர் தொகை வருது இல்லையா, அதையாவது டிஜிகோல்டில் போடுங்க. ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, நம்ம வீட்டில் எப்படியோ ஒரு பொட்ட பிள்ளை இருப்பாங்க, இல்லை பையன் இருந்தாலுமே அவனை நாளை பின்ன கல்யாணம் பண்ணி வைக்கும்போது மருமக எதுக்காவது ஒரு மருமகளுக்கு கொடுக்கவா இருக்கட்டும், இல்லை வீட்டு செலவுகளுக்காக இருக்கட்டும், ஒரு வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், அந்த 1 கிராம் அந்த டயத்தில் அந்த அமௌண்ட் கூட இல்லாமல் நம்ம கஷ்டப்படும் போது அதோட அந்த வலி என்னன்னு தெரியும். நான் இவ்வளோ நாள் சேவிங் இல்லாமல் இருந்துட்டேன், பட் இப்போ அப்படி கிடையாது. எது எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி எல்லாருமே, நாங்கள் மட்டும் முன்னேறினா பத்தாது, எங்களோட எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு சேவ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பும் மாறும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வீடியோஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே, டாடா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.